தமிழிசையின் உழைப்பு எனக்கு உத்வேகம் வழங்குகிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழிசையின் உழைப்பு எனக்கு உத்வேகம் வழங்குவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழிசையை நேரில் இல்லத்தில் சந்தித்த அண்ணாமலை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழிசையின் உழைப்பு தனக்கு உத்வேகத்தை வழங்குவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜனை சாலிகிராமத்தில் உள்ள அவரினுடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். தற்பொழுது இது தொடர்பான அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் 2 பேரும் சந்தித்துக் கொண்டதற்கான அந்த புகைப்படத்தை இணைத்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் அதே போல மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான தமிழிசை அவர்களினுடைய இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என்றும், தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்காக உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு அவர்கள் 2 பேரும் சந்தித்துக் கொண்டதற்கான அந்த புகைப்படத்துடன் இணைத்து இந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டு இருக்கிறார். இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இதற்கிடையே ஏற்கனவே தமிழிசைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக தகவல்கள் பரவி வந்த ஒரு நிலை தற்பொழுது இத்தகைய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் 2 பேரினுடைய சந்திப்பு என்பது நடைபெற்று இருக்கிறது. இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 2 பேரும் சந்திப்பதற்கான அந்த புகைப்படத்தை இணைத்து இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் அதே போல மாநில தலைவராக திறம்பட செயலாற்றிய தமிழிசையை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என்றும், தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த தமிழிசை அவர்களினுடைய அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்காக உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு இத்தகைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக இன்றைய தினம் சந்தித்த, அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசையை சந்தித்து ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் அதே போல கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் தொடர்பாக இன்றைய தினம் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதை வெளியிட்டிருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் 2 பேரும் அந்த சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தமிழிசையை நேரில் சந்தித்ததற்கான அந்த புகைப்படத்துடன் இணைத்து இத்தகைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது பார்த்தோம் என்றால் 2 பேருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதே போல மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடு என்பது விலகி வந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது இந்த விஷயங்களுக்கு, இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.